கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ உலகக்கோப்பையை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன மாதிரி நடக்குது, ஸோ பாயிண்ட் டேபிள் எப்படி இருக்க போகுது, எந்த டீம் எங்கே வர போகிறாங்க அப்படின்னாலாம் சொல்லிட்டு இருந்தாலும் சூப்பர் ரைட். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் ஸ்டேஜை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சில பேர் A1 A2னுங்கிறாங்க. A1 A2னா என்ன, ஸோ டாப் ஆஃப் த டேபிளில் பிடிக்கிறவங்க தானே A1 A2 அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே ராங். இந்த தடவை ஐசிசியோட ரூல்ஸ் உண்மையாலுமே வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த டீம் தான் இடம் பிடிக்கணுங்கிற மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ குரூப் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே சூப்பர் ரைட் அப்படிங்கிற மாதிரி நடக்க போகுது. அதை தொடர்ந்து செமிஃபைனல் நடக்க போகுது. ஆக்சுவலா A1 A2னா என்ன, ஸோ இந்தியாவுக்கு என்ன பொசிஷன் கொடுத்திருக்காங்க, ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பயிற்சி ஆட்டம்லாம் போயிட்டு இருக்கு. நாளைக்கு இந்தியா அயர்லாந்து கூட ஆடுறாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இந்தியா அயர்லாந்து மேட்ச் நடத்த முடியலைங்க. ஸோ இப்போதைக்கு நியூயார்க் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா இருந்துட்டு இருக்கு. ஸோ லோ ஸ்கோரிங் கேமாக தான் மேக்ஸிமம் போயிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் வார்ம் அப் கேம்ல பார்த்தோம் அப்படின்னா 180 அடிச்சாங்க. ஸோ மற்றபடி 130 109 77 அப்படிங்கிற மாதிரி நாளுக்கு நாள் ஸ்கோர் தேஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அதே நியூசிலாந்து கிரவுண்ட்ல நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த அட்டவணை எல்லாருமே பார்த்திருப்பாங்க. இதை தொடர்ந்து இதுல டாப் 2 பிடிக்கிறவங்க தான் அடுத்த ஸ்டேஜான இந்த குரூப் 8 அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஆனா சில பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா 4 குரூப் இருக்கு இல்லையா, A-B-C-D அப்படிங்கிற மாதிரி 4 குரூப் இருக்கு. இதுல A1 A2னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா குரூப் ஸ்டேஜ்ல நம்பர் 1 பிடிக்கிறவங்க A1, நம்பர் 2 பிடிக்கிறவங்க A2. அதே மாதிரி குரூப் B-ல நம்பர் 1 பிடிக்கிறவங்க B1, நம்பர் 2 பிடிக்கிறவங்க B2. இதே மாதிரி C1 C2 அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அதெல்லாம் கிடையாது. A1 எந்த டீம், B1 எந்த டீம், C1 எந்த டீம், D1 எந்த டீம், அதே மாதிரி A2 B2 C2 and D2 எந்த டீம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த டீம் அதே இடத்துல இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். இருந்தாலும் தெளிவா சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு A1 வந்துட்டு இந்தியா தான், A2 வந்துட்டு பாகிஸ்தான் தான். இது கன்ஃபார்மா ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியில டாமினேட் பண்ண டீமுக்கு அது வந்துட்டு அப்படியே நிதர்சனமா அந்த இடத்த மாத்தாம கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதான் மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்தாலுமே A1 A2 வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் தான். அதே மாதிரி B1 B2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலாந்து இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க. இங்கிலாந்துக்கு வந்துட்டு B1 கொடுத்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவுக்கு B2 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி C1 பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து கொடுத்திருக்காங்க, C2 பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி D1 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கா, அதாவது நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி D2 இலங்கைக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இது அப்படியே தான் இருந்தது அப்படின்னா மற்ற டீம் எல்லாம் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ மற்ற டீமும் அந்த இடத்துக்கு வர முடியுமேன்னு கேட்டீங்கன்னா அங்க தாங்க ட்விஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன இந்த A1 A2 இதெல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது நிரந்தரமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர். அந்த இடத்துல தான் டீம் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பாகிஸ்தான் நம்ம குரூப்ல டாமினேட் பண்ணி பாகிஸ்தான் 1வது இடத்துல முடிக்கிறாங்க, இந்தியா 2வது இடத்துல முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் A1 இந்தியா தான், A2 பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் நம்பர் 1 போனாலும் A2 தான். இவ்வளவுதாங்க அவங்களுக்கு கொடுத்த பேர். அது அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் அந்த இடத்துல பாகிஸ்தான் வரல, அவங்களுக்கு பதிலா வந்துட்டு மற்ற ஒரு டீம் வராங்க அப்படின்னா, அயர்லாந்து வராங்கன்னா அந்த இடத்துல அயர்லாண்டா பார்த்தோம் அப்படின்னா A2வா இருப்பாங்க. இல்ல இந்தியா வெளியில போயிட்டாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்களுக்கு பதிலா அயர்லாந்து வராங்க அப்படின்னா கூட அயர்லாந்து தான் A1 இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கிற பொசிஷன்ல எந்த டீம் வராங்களோ அந்த டீமுக்கு அந்த பேர் மாறிடும். மற்றபடி வேற எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. இதே மாதிரி இன்னொரு குரூப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். குரூப் C பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் அண்ட் நம்மளுடைய வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகேவா, இதுல நான் சொல்லியிருந்தேன் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2ல இருக்காங்க, அதாவது C2ல இருக்காங்க. அண்ட் நியூசிலாந்து C1ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நியூசிலாந்து செகண்ட் பொசிஷன்ல முடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல முடிச்சாலுமே நியூசிலாந்து தான் C1 அப்படிங்கிற பேர் வாம்பாங்க. இன்கேஸ் நியூசிலாந்து வெளியில போயிட்டு அவங்களுக்கு பதிலா அந்த இடத்துல வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ஃபில் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு C1 அப்படிங்கிற பட்டம் மாறும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனுடைய உங்களுக்கு இந்த டேபிள் மற்ற எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்டா கொண்டு வந்த ரூல்ஸ். கொஞ்சம் குழப்புது அப்படின்னா கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது போக தான் இந்த சூப்பர் 8ல கொஞ்சம் மாறி மாறி ஒவ்வொரு டீமுக்கும் A1 வந்துட்டு B1 கூட மோதுறதும் அண்ட் A2 வந்துட்டு C1 கூட மோதுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர டாப் 4 டீம்ஸ் தான் செமிஃபைனல்ல மோத போறாங்க. அந்த செமிஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் தான். 28 நாட்களுக்குள்ள ஒரு நாளைக்கு 2 மேட்ச் 3 மேட்ச்னு வச்சு, ஸோ அதே மாதிரி இந்த குழப்பமான குரூப் ஸ்டேஜும் வச்சு, ஸோ எல்லா விதமான டீம்களுக்கும் டெஸ்ட் வச்சு ஃபைனலா வர சாம்பியன் தான் அந்த ஒரு டைட்டிலை தட்டிட்டு போக போறாங்க. அவங்க தான் சாம்பியன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டமான டோர்னமெண்ட் தான். வெறும் 28 நாள்ல நடக்குது. சட்டு போட்டுன்னு ஆடி ஆகணும். ஒவ்வொரு டீமுக்கும் நிறைய டைம் வேற கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஏகப்பட்ட டீம்ஸ் வந்துட்டு உள்ள பார்ட்டிசிபேட் பண்றதுனால. ஆனா குரூப் ஸ்டேஜ் கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து முடியணும். ஏன்னா சூப்பர் 8 அதை விட ஃபாஸ்டா போகும். செமிஃபைனல் டக்கு டக்குன்னு முடிஞ்ச உடனே ஃபைனலும் வந்துடும். ஸோ குரூப் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் இந்தியாவுக்கு பயங்கரமா டைம் இருக்கு. ஒரு மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் டைம் இருக்கு. ஆனா சூப்பர் 8 டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். அண்ட் சூப்பர் 8ல பலமான டீம்ஸ் எல்லாம் மோதுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கால்குலேஷன்ல பார்த்துக்கணும்.
ஸோ ஹோப்ஃபுல்லி நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அந்த A1 A2 B1 B2 இது எல்லாமே காமனாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெஸ்ட் டீம்ஸ், இது வரைக்கும் வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியில் நல்லா பண்ண பெஸ்ட் டீமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். அந்த பொசிஷன் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இந்தியா செகண்ட் பொசிஷன்லேயே முடிச்சாலும் அவங்க A1 தான், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் முடிச்சாலும் A1 தான். இந்தியா வெளியில் போனால் மட்டும்தான் அந்த A1ங்கிற பொசிஷன் வேற ஒரு டீமுக்கு போகும். ஆனால் பாகிஸ்தானுக்கு போகாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி A2ங்கிற பொசிஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதை தாண்டி ஒரு அயர்லாந்தோ நம்ம குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அந்த பொசிஷன் வந்தாங்கன்னா அந்த A1 பொசிஷனை தட்டிட்டு போவாங்க. மற்றபடி இதில் போட்டு குழப்பருக்கு வேற எதுவுமே இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி இதெல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க. ஸோ இந்த T20 டோர்னமெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்ட் வென்யூல நியூ வென்யூல ஆடுறாங்க, லோ ஸ்கோரிங் கிரவுண்டா இருக்கு. ஸோ பவுலர்ஸுக்கு டெஸ்ட் வைக்க போறாங்க. ஸோ இந்தியன் பவுலர் எந்த ஒரு இந்தியன் பவுலர் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.